there's an urge to change it. That I'm the potter and the clay. I'm the canvas and the painter. ஹே கைஸ், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் வந்து எந்திரிச்சோடனே சரி ஷீட்ஸை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிதான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நம்ம ரூமே வந்து மேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு ஃப்ளோரல் பெட்ஷீட்ஸ் வாங்கியிருந்தேன் நெஸ்டேஷியாட்ட இருந்து. இதோட குவாலிட்டி அண்ட் ஃபேப்ரிக் வந்து பக்கா. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்தே ஒரு பிளாங்கெட்டுமே வாங்கியிருந்தேன், ஒரு நல்ல பிங்க் கலர்ல. இதை வச்சு நான் ஒரு காம்பினேஷன் யோசிச்சு பண்ணேன். அண்ட் ஆல்சோ இட் டர்ன்ட் அவுட் குட். அதை பண்ணிட்டு அண்ட் தென் பில்லோஸ்க்குலாம் கவர் போட்டுட்டு அண்ட் ஐ ஆல்சோ பாட் ஃபியூ பில்லோ கவர்ஸ் அண்ட் பில்லோஸ். இதுவுமே வந்து நெஸ்டேஷியாட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன். This is how it looks. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் காலை லேட்டா எந்திரிச்சேன் அப்படின்ற காரணத்துக்காக எடுத்தோடனே வந்து டெண்டர் கோகோனட் மட்டும் குடிச்சிட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்க நான் யூஸ் பண்ணிருக்க யூட்டென்சில்ஸ்மே வந்து நெஸ்டேஷியால வாங்கினது தான். இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வயலட் டம்ளர் பாட்டில். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் கேரி 1200 ml of water. Also comes with a lid zip and quick feature. இது நம்ம ஒர்க், காலேஜ்னு சொல்லி நிறைய இடத்து கேரி பண்ணிக்கலாம். Hey guys, if you don't know, I'm Priya. இன்னைக்கு வந்துட்டு it's an as usual day in my life vlog and holidays ன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து பெருசா பிளான்ஸ்லாம் இல்லை. லேட்டா தான் எந்திரிச்சேன். அதனால பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு டெண்டர் கோகோனட் மட்டும் சாப்பிட்டேன். உங்களுக்கு எல்லாம் ஹாலிடேஸ் எப்படி போகுது அப்படிங்கறத சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு போரிங்கா தான் போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு காலேஜ் ஓபன் பண்ணிடுவாங்க. நிறைய பேருக்கு ஆல்ரெடி காலேஜ் ஓபன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. மார்னிங் ஸ்கின் கேர் அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர், லிப் பாம், அதோட முடிஞ்சு. நான் எங்கேயாவது வெளில போற மாதிரி இருந்தது அப்படின்னா சன்ஸ்கிரீன் போடுவேன். அண்ட் கைஸ், நிறைய பேர் வந்து உங்களோட ஹெலிக்ஸ் பியர்சிங் ஹீல் ஆயிடுச்சா, அதுக்குள்ள தோடு மாத்திட்டீங்க அப்படின்னீங்க. இப்போ என்ன தெரியுமா நிலைமை? இதுதான். நான் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிதான் தோடே மாத்தினேன். பட் ஸ்டில் நான் வந்து இயரிங் மாத்தியுமே எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அதுக்கு வந்து இப்போதைக்கு ஆயில்மெண்ட்லாம் வச்சு கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஹெலிக்ஸ் பியர்சிங் வந்துட்டு ஒரு ஹை மெயின்டெனன்ஸ். நீங்க வந்து அதை கரெக்டா பாத்துக்கிட்டா தான் வந்து எதுவும் ஆகாது. என்னோடதுல வந்துட்டு தண்ணி போயிருச்சு உள்ள. ஸோ அது வந்து நான் ஒழுங்கா கவனிக்காம அது லைட்டா அப்படியே கொஞ்சம் லைட்டா இன்ஃபெக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஓகே, இட்ஸ் ஹீலிங். பட் ஸ்டில் நீங்க எல்லாம் ஹெலிக்ஸ் பியர்சிங் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பார்சல் வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு இருந்தேன் என்ன ஏதுன்னு சொல்லி. இப்போ ஆர்கனைஸ் பண்ணலாமா? நான் வந்து மினிசோல திங்ஸ் எல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 1 month மேல ஆயிடுச்சு. வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அப்படியே அந்த பேக்குள்ளே போட்டு வச்சிருந்தேன். ஃபைனலி இப்ப அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்னும் கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அன்ஆர்கனைஸ்டா இருந்தது. அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் இந்த பேம்பூ பேஸ்கெட் ஃப்ரம் நெஸ்டேஷியா. இதுவுமே பாக்குறதுக்கு ரொம்ப ஏஸ்தட்டிக்கா இருக்கு, அதே மாதிரி அழகாவும் இருக்கு. இது வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி நான் வச்சிருக்க ட்ராயர் மேல பெர்ஃபியூம்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாமா? கிச்சன் எசென்ஷியல்ஸ்ல நான் நெஸ்டேஷியாட்ட இருந்து ஸ்பைஸ் ஜார் வித் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். இதுல 13 பீசஸ் வருது. பாக்குறதுக்குமே ரொம்ப அழகா அண்ட் ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காவும் இருக்கு. இதுல கொஞ்சம் மசாலாஸ் அண்ட் தென் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், இது வந்து ஸ்டாக்கபிள் ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இதுல நம்ம ஃப்ரிட்ஜ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்க எங்கேயாவது வெளியே சாப்பாடு கொண்டு போறீங்க அப்படின்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஏர் டைட்டாவும் இருக்கு, அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்காவும் இருக்கு. இதோட லிட்டுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல குவாலிட்டியில இருக்கு. க்ரூ அவுட் பேஸ் ஹெல்ப்ஸ் டு கீப் ஃபுட் ஃப்ரெஷ் ஃபார் லாங்கர். நம்ம நார்மலா யூஸ் பண்ற வுட்ல இருக்க சாப்பிங் போர்டு எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா பிரச்சனையே இல்லை, எவ்வளவு நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்குமே ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். அண்ட் தென் இந்த போரோசிலிகேட் சாஸ்பேன், இதுல நமக்கு ஹேண்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், லைக் செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பர்பா இருக்கு. உங்களுக்கு பார்க்க கிளாஸ் மாதிரி இருக்கு, பட் ஆனா இது வந்து நம்ம ஸ்டவ்ல வந்து வச்சு யூஸ், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அண்ட் மேனுவல் எல்லாமே இதுலயே வந்துரும்.
இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டுமே இருக்கு. அதுதான் வந்து இந்த டியூலிப் குக்கிங் கிளாஸ் பாட். ரெண்டுமே ஒண்ணுதான், போரோசிலிகேட் கிளாஸ்ல பண்ணது. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு குக்கிங் பண்ண போறோம். இதுல அழகா இந்த டியூலிப் ஃபிளவர்ஸ் இருக்கிறதே எனக்கு அப்படியே கண்ணை ஊத்திட்டே இருந்தது. ஸோ அதனால தான் வாங்கினேன். இதை வந்து நார்மலா நீங்க தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு நீங்க என்னெல்லாம் குக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ குக் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சிம்பிளா மேகி தான் குக் பண்றேன். 2 minutes மேகி செய்யறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை நான் டுட்டோரியலா சொல்ற அளவு எதுவும் இல்ல. பட் ஆனா இந்த சாஸ் பேன்ல ஹீட்டுமே நல்லா ஏறுது. ஃபர்ஸ்ட் பயந்தேன், பட் ஆனா இட்ஸ் நார்மல். மேகியை சர்வ் பண்றதுக்கு இந்த ராமன் பவுல் எடுத்திருந்தேன். இதுவுமே நிஸ்டேஷியாட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன். வித் கோல்டன் கட்லரிஸ். இதுவுமே நிஸ்டேஷியா தான். அப்கோர்ஸ் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல. The marble that I sculpt away. Every stroke of a brush, every finger's touch is a rosy cheek of a love-struck flush, is a sunburned wing of a heartbreak crush, is a rush. Feel the rush. ஓகே, இப்ப ஸ்கின் கேர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொன்னா எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு செம்ம சோம்பேறி அண்ட் ஆல்சோ மெஸ்ஸியாவும் ஆகும். அதனால இந்த ட்ரேல வச்சு எடுத்துட்டு போயிட்டேன். அண்ட் தென் ஹேரை ஃபர்ஸ்ட் ப்ளோ ட்ரை பண்ணிக்கிட்டேன் தலை குளிச்சதுனால. அப்புறம் சீரம் போட்டுட்டு ஷீட் மாஸ்க் போட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஃபேஸுமே ரொம்ப ட்ரையா இருந்த மாதிரி இருந்தது. Life's the Louvre and you're the Mona Lisa. Masterpieces take a lifetime. And patience is a peerless craft. It's wonderful, it's beautiful. You know who you were a year ago. Oh, paint your portrait. ஹே கைஸ், ஆக்சுவலா இப்ப வந்து எங்க வீட்ல அன்எக்ஸ்பெக்டடா சில்லி பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. விச் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். பிகாஸ் ஸ்பைசியா இருக்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது அப்படியே வந்து கொஞ்சம் டெக்கரேட்னு சொல்ல மாட்டேன். இந்த கேப்சிகம் வெங்காயத்தெல்லாம் அப்படி மேல போட்டு வச்சேன். ஓகே, எனிவேஸ் இப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இதை அப்படியே மெதுவா சாப்பிட்டுட்டு மஜாவா ஒரு படம் பார்த்துட்டு இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா மாஸ்டா இருக்கும். You're a sculpture, burning ego like bridges that on that lead turn and living into art. Life's the Louvre. நான் இந்த வீடியோல யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. பாய்.